2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க பார்ப்போம். நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை. அப்ப யார் இவரு? இவர் யாரு? நீதிமான். வசனம் சொல்லுது நீதிமான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நோவா தன் காலத்துக்குள் இருந்தவருக்குள்ளே நீதிமானுமாய் இருந்தான். அப்ப வசனம் தெளிவா சொல்றது, நோவா என்னதான் இருக்கிறாரு? நீதிமான் தான் இருக்கிறார். 2 பேருமே எப்பேற்பட்ட காலத்தில் நீதிமான்கள். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோதோம் முழுக்க கெட்டு போய் இருக்கிறது, அதற்கு நடுவில் லோத்து நீதிமானாக இருக்கிறான். பூமி சகல பூமியும் கெட்டு இருக்கிறது, அதற்கு நடுவில் நோவா நீதிமானாக இருக்கிறான். ஒரு ஓமை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பைபிள்ல இயேசு கிறிஸ்து வந்து அத்தி மரத்துக்கிட்ட ஒரு காய் தேடுவார், பாத்தீங்கன்னா, பழம் தேடுவார், கனி தேடுவார் இல்லையா? அப்ப வந்து அவர் பார்ப்பாரு, அந்த வசனம் அழகா சொல்லும், அது கனி கொடுக்கிற காலமாய் இல்லாதபடினாலே அதுல கனி ஒன்றும் காணப்படவில்லை. இவர் வந்து என்ன பண்றாரு? அதுல கனி கிடைக்குதான்னு பாக்குறாரு. உங்களுக்கு எனக்குமே நல்லா தெரியும், நீங்க ஹோட்டலுக்குலாம் போனீங்கன்னா சீசன் ஃப்ரூட்ஸ்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்தந்த சீசன்ல என்ன செய்யும்? கிடைக்கும். அந்த சீசன்ல கிடைக்காத ஃப்ரூட்டை கேட்டா என்ன செய்யாது? கிடைக்காது. உங்களுக்கு எனக்குமே இது தெரியும்னா, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். ஆனா அந்த சீசன் இல்லாத காலத்துல அதுகிட்ட வந்து என்ன செய்யறாரா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, கனி இருக்குதா என்று. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பிரிச்சுவலோடைய தாட் தான் இருக்கும், ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். அதை நீங்க ஸ்பிரிச்சுவலா கண்ணோட்டத்தில் பார்த்தா மட்டும்தான் புரியும். வெளிப்படையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ பாருங்க, அதோடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ நோவா இருக்கிறாரு. நோவா முழு பூமியும் கெட்டு போயிருக்குது. அந்த வசனம் சொல்லுது அதே 6ஆம் அதிகாரத்துல, பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது, பூமி சீர்கேடாய் இருந்தது, அத்தனை பேரும் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள். அப்படிதான் இருக்கு. ஆனால் இதுதான் கனி கொடுக்க முடியாத காலம். கனியே இல்லை, நோ சீசன். நீதிமானா இருக்க வாய்ப்பே இல்லை. அவைகளுக்கு நடுவுல ஒரே ஒரு கனி இருக்கிறது. நோவா நீதிமானாக இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த சுத்தி இருக்கிற சிச்சுவேஷனை வச்சுதான் நம்ம ஒரு கணக்கு போடுறோம். என்ன சொல்றோம்? நான் நல்லா தாங்க இருந்தேன், அந்த ஏரியாவுக்கு போன பிறகு தான் கெட்டு போயிட்டேன். என் பிள்ளை நல்ல பிள்ளை தான், அந்த காலேஜுக்கு போன பிறகு தான் கெட்டு போச்சு. எங்க இவர் ரொம்ப நல்லவர் தான், அங்க வேலைக்கு போன பிறகு தான் கெட்டு போனாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து சூழ்நிலையினால கெட்டு போகிறேன்னு சொல்றோம். ஆனா பைபிள் சொல்லுது, உலகமே தப்பா இருந்தாலும் நீ நீதிமானாக, நான் நீதிமானாகத்தான் இருக்க வேண்டும். அதை தான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு.